புதுச்சேரியை பாதுகாக்க தமிழ் தேசிய பேர் இயக்கம் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் இந்திய தேர்தல் ஆணையமே நடத்தாதே வாக்காளர் சீராய்வு என்ற பெயரில் வெளி மாநில வாக்காளரை புதுச்சேரியில் திணிக்காதே. உடனே நிறுத்து வாக்காளர் சீராய்வு திட்டத்தை உடனே நிறுத்து. புதிய வாக்காளர் சேர்ப்பதும் போலி வாக்காளர் நீக்குவதும் ஏற்கனவே நடக்கும் நிலையில் தேர்தல் சீராய்வு என்ற பெயரில் நாடகமே உடனே நிறுத்து வாக்காளர் சீராய்வு திட்டத்தை உடனே நிறுத்து. வழங்காதே வெளி மாநில வாக்காளருக்கு புதுச்சேரியில் வாக்குரிமை வழங்காதே. வெளி மாநிலத்திற்கு ரேஷன் அட்டை ஆதார் அட்டை வழங்காதே. திணிக்காதே. புதுச்சேரி தாயகத்திற்குள் இந்திக்காரரை திணிக்காதே. தமிழர்களை வஞ்சிக்காதே. வீர வணக்கம். புதுச்சேரி விடுதலைக்காக போராடிய ஈகர்களுக்கு விடுதலை நாளில் வீர வணக்கம். அழைக்கிறது இன்னொரு விடுதலை போராட்டம் அழைக்கிறது. இந்த தேர்தல் சீராய்வு திட்டம் என்ற பெயரிலே, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற பெயரிலே இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது ஒட்டுமொத்தமாக தமிழர் தாயகத்தை சீரழிக்கக்கூடிய, சிதைக்கக்கூடிய மிக மிக ஆபத்தான திட்டமாகும். அதனால்தான் கடந்த மாதமே சாமிமலையிலே தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைமை செயற்குழு கூடி இப்போது புதுச்சேரியிலே நடைபெறக்கூடிய போராட்டம் புதுச்சேரி அளவில் நடக்கிறது. வருகின்ற டிசம்பர் 16ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தோழர்களை திரட்டி புதுச்சேரி தோழர்களும் சென்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சென்னையிலே தலைமைச் செயலகத்திலே அமர்ந்து இருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தமிழ்நாடு தலைமை அதிகாரி அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம். ஏதோ தேர்தல் வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறாங்க அப்படின்னா பேரை நீக்கிறாங்க போறாங்க அப்படின்னு சாதாரணமான நிர்வாக நடவடிக்கை போல நாம் நினைத்து விடக் கூடாது. அவங்க கடந்த மாதம் பீகாரிலே அவர்கள் மேற்கொண்ட அந்த நடவடிக்கை என்பது, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது, கிட்டத்தட்ட 42 லட்சம் பேரை பீகாரிலே பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டார்கள். 42 லட்சம் பேர் எப்படி நீக்கினீங்க என்று இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கேட்டபோது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த 42 லட்சம் பேர் பீகாரை விட்டு வெளியேறி வெளி மாநிலங்களிலே குடியேறிவிட்டார்கள். எனவே அவர்களுக்கு அந்தந்த மாநிலங்களிலே வாக்குரிமை வழங்கப்படும். எனவே பீகாருக்குள் அவர்கள் வாக்களிக்க தேவையில்லை என்று இந்திய தேர்தல் ஆணையம் தான் தெரிவித்திருக்கிறது. அந்த 42 லட்சம் பேர் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் புதுச்சேரி தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே வாக்குரிமை கொடுத்தால் என்ன நிலைமை? இந்தி திணிப்பு எதிர்ப்பு கட்சிகளுக்கு இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்கள் இயல்பாக வாக்களிக்கிறார்கள். ஆனால் இந்தி வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் போன்ற இந்திய தேசியவாதி கட்சிகளுக்கு அந்த பீகாரிகள் ஓட்டு போடுவார்கள். அப்படியெல்லாம் அங்கே நடக்கும் என்பதை நாம் ஏன் புதுச்சேரியில் சொல்கிறோம் என்றால், நமக்கு புதுச்சேரியில் இது நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ் இனமே இந்திக்கார கட்சிகளை, காங்கிரஸ், பிஜேபியை ஒதுக்கி வைத்திருக்கும் போது புதுச்சேரியிலே மட்டும் காங்கிரசும் பிஜேபியும் திரும்ப வருகிறது. ஏனென்றால் இங்கே மலையாளிகள், தெலுங்கர்கள், இந்திக்காரர்கள், மார்வாடிகள் கொட்ட நடந்துகிறது.
எல்லா வகையிலும் அவருடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவேதான் அனைத்து இந்திய கட்சிகள் ஏதோ ஒரு பெயரில் இங்கே வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பாஜகவுடைய கூட்டணி அரசு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே மிக மிக ஆபத்தான இந்த திட்டத்தை எதிர்க்கவில்லை என்று சொன்னால் இந்த புதுச்சேரி தாயகம் என்பது தமிழருடைய தாயகமாக இருக்காது. எப்படி பீகார், ஜார்க்கண்ட் என்று 10 மாநிலங்கள் இந்திக்கு இருக்கின்றனோ அதுபோல 11வது மாநிலமாக புதுச்சேரியை மாற்றிவிடுவார்கள். ஏற்கனவே அந்தமான் நிக்கோபார் அப்படிதான் போனது. அந்தமான் நிக்கோபாரில் இன்றைக்கு கூட ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டு இருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதியிலே ராஜேந்திர சோழன் அங்கே சென்று படையெடுத்து வென்றிருக்கிறார். தமிழர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். 1948ஆம் ஆண்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அங்கே ஒரு படை 46 ஒரு படை நடத்திய போது லோகநாதன் என்ற தமிழரை அந்த பகுதிக்கு அந்தமானுக்கு ஆளுநராக நியமித்தார். அந்த அளவுக்கு தமிழருடைய ஆலைக்கு உட்பட்ட பகுதியாக அந்தமான் இருந்தது. ஆனால் காலப்போக்கிலே வங்காளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குடியேறிவிட்டு இன்றைக்கு அங்கே தமிழ் என்பது 3வது இடத்திலே இருக்கிறது. 3வது இடத்திலே தமிழை வைத்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு வெளியே குடியேற்றி விட்டார்கள். அதுபோலத்தான் இங்கேயும் புதுச்சேரியும் இந்திக்காரர்களையும் மார்வாடிகளையும் படிப்படியாக குடியேற்றி தெலுங்கர்களையும் மலையாளியும் எல்லா இடங்களிலும் குடியேற்றி இந்த தாயகத்தை அபகரிக்க பார்க்கிறார்கள். அவர்களை நிரந்தரப்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் இந்திய தேர்தல் ஆணையம் எப்படி பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு கட்சி செயல்படுமோ அதை விட மிக கேவலமான முறையில் பிஜேபிக்கு எல்லா வகையிலும் உதவி செய்து கொண்டிருக்கிறது. இதை வன்மையாக கண்டித்துதான் இந்த போராட்டத்தை தமிழ் தேசிய பேரியக்கம் இங்கே ஒருங்கிணைத்திருக்கிறது. வருகின்ற டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகம் முன்பு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தவிருக்கிறோம். வணக்கம். தமிழினத்தை சூழ்ந்திருக்கின்ற அந்த பேராபத்தை உணர்ந்து கொண்டு இந்த வாக்காளர் சீராய்வு திட்டத்தை தடுக்க வேண்டும். இந்த திட்டம் முழுமையடைந்தால் கோடிக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான வட இந்தியர்கள் புதுச்சேரியின் வாக்காளராக, தமிழ்நாட்டின் வாக்காளர்களாக மாற்றப்படுவார்கள். இதை புரிந்து கொண்டு இந்த திட்டத்தை நாம் எதிர்க்க வேண்டும். தமிழர்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டும் வகையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். புதுச்சேரியில் உள்ள அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் இந்த சீராய்வு திட்டத்தினுடைய உண்மையான ஆபத்து என்ன என்பதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொண்டாலும் அதை சொல்ல தயங்குகிறார்கள். ஆகவேதான் தமிழ் தேசிய பேரியக்கம் மிக வெளிப்படையாக தெளிவாக இது எப்படிப்பட்ட ஆபத்து என்பதை இங்கே விளக்கும் வகையிலே தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. புதுச்சேரியை எடுத்துக்கொண்டால் 2000 வாக்குகள் தான் ஒரு சட்டமன்றத்தினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. தேர்தலில் வெற்றி பெற்றவருக்கும் தோற்றவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் 2000, 1500 இப்படித்தான் இருக்கும். இங்கே லட்சக்கணக்கான வட இந்தியர்கள் வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டால் ஒரு தொகுதிக்கு 5000 பேர் என்றால் அவர்கள்தான் இந்த மண்ணில் சட்டமன்ற உறுப்பினர்களை, மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கின்ற சக்திகளாக மாறுவார்கள். ஏற்கனவே இந்த பேராபத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். பதவிக்கு அடித்துக் கொள்கின்ற பதவி வெறிபிடித்த அரசியல்வாதிகள் கூட இந்த ஆபத்தை உணரவில்லை. இது மழைக்காலம், இந்த வாக்காளர் பணி நடத்தக்கூடாது என்று குழந்தைத்தனமாக மிகவும் பச்சைப்புழைத்தனமாக பேட்டி கொடுக்கிறார்கள் நம்முடைய புதுச்சேரி அரசியல்வாதிகள். ஏனென்றால் அவர்களுக்கு எப்படியாவது பதவிக்கு வர வேண்டும், பதவியை அனுபவிக்க வேண்டும், கொள்ளையடிக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த மண்ணின் உரிமையை, வரலாற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கம் இந்த வாக்குப்பொறிக்கு அரசியல்வாதிகளுக்கு கிடையாது. அவர்களுக்கு உண்மையில் அப்படி இருந்தால் கர்நாடகத்தை போல, மற்ற மாநிலங்களைப் போல தங்கள் மண்ணின் உரிமையை காக்க அவர்கள் அரசியல் செய்வார்கள். இங்கே நீயா இல்லை நானா, நீ பதவிக்கு வர வேண்டும், இல்லை நான் பதவிக்கு வர வேண்டும், நீ கொள்ளையடிக்க வேண்டும், இல்லை நான் கொள்ளையடிக்க வேண்டும் என்பதுதான் புதுச்சேரியினுடைய அரசியலாக இருக்கிறது. அந்த கொள்ளை அரசியல்வாதிகளுக்கு இந்த சீராய்வு திட்டத்தின் கொள்கை புரியாது. ஆகவேதான் தமிழ் தேசிய பேரியக்கம் இந்த சீராய்வு திட்டத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தை விளக்குகிறது. இது தமிழர்களின் இருப்புக்கே கேள்விக்குறியாகிவிடும். தமிழினத்தின் மாநிலமாக, தமிழினத்தின் மண்ணாக இருக்கக்கூடிய புதுச்சேரி சிதைந்து இந்திக்கார மண்ணாகிவிடும், இந்திக்கார மாநிலமாகிவிடும். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த கட்சியாக இருங்கள், நீங்கள் எந்த கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடுங்கள், அதை பற்றியெல்லாம் தமிழ் தேசிய பேரியக்கத்திற்கு கவலை இல்லை. ஆனால் இந்த மண்ணின் உரிமை, இந்த மண்ணின் பண்பாடு, இந்த மண்ணின் மைந்தர்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம், பண்பாடு இவற்றை காக்க
காக்க வேண்டும் என்ற உணர்வு மற்ற மாநில மக்களுக்கு இருப்பதை போல் புதுச்சேரி மக்களுக்கும் வர வேண்டும், தமிழர்களுக்கும் வர வேண்டும். தமிழர்களுக்கு இதுவரை அப்படிப்பட்ட உணர்வு இல்லை. ராம ஆண்டான்னா ராவண ஆண்டான்ல அப்படிங்கிற நிலையில் தான் இருக்கிறீர்கள். அப்படி இறந்ததனால் தான் சிறப்பான இனம், செழிப்பான இனம் இன்று சிதைந்து கொண்டிருக்கிறது. இன உரிமையை ஒவ்வொன்றாக இழந்து கொண்டிருக்கிறது. இந்த இன உரிமை மீட்பு போராட்டம் தான் இது. இந்த சீராய்வு திட்டத்தை தடுப்பது என்பது தமிழ் இன உரிமை மீட்பு போராட்டத்தில் ஒன்று. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சீராய்வு திட்டத்தை கட்சிகள் கடந்து எல்லா கட்சிகளும் எல்லா இயக்கங்களும் பொதுமக்களும் விழிப்புற்று எழ வேண்டும். அப்பதான் இந்த தமிழ் மண்ணை காக்க முடியும். அந்த பேராபத்தை நாம் முறியடித்து தமிழினத்தை காக்க வேண்டும், புதுச்சேரி மண்ணை காக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.